குட் மார்னிங். இன்றைக்கி தமிழில் இயல் 3 பார்ப்போம். கூட்டாஞ்சோறு, அதோட பண்பாடு. இந்த லெசனில் மேற்கோள்கள் அதிகமாக இருக்கும். இதில் உள்ள கொடுத்துருக்க ஒன்வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் உள்ளதை பார்ப்போம். ஃபுல் லெசனும் இல்லாமல் இந்த லெசனில் ஒன் பை லைனில் உள்ள ஒன்வேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். விருந்து போச்சுதும். இந்த லெசனில் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை என்று யார் கூறியுள்ளார்னு கேட்கலாம். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். அற உணவும் தமிழர் மரபு திருவள்ளுவர் இல்லறவியல் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். திருவள்ளுவர் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அனிச்சம் என்ற குறளில் எடுத்துரைக்கிறார். எந்த குறளில்? மோப்ப குலையும் அனிச்சம் என்ற குறளில் எடுத்துரைக்கிறார். விருந்தினரை போற்றுதல் ஒரு இல்லற கடமையாக இருந்தது. ஒல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் பாடலும் இழந்த எண்ணெய். இதை எழுதியவர் யார்? சிலப்பதிகாரம். ஒல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இந்த இழந்த எண்ணெய் எழுதியவர் யார்? இந்த லைன் எந்த பாடல் வரிகளில் இருக்குது? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. கண்ணகி வருந்துகிறது. கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக குறிப்பிடுகிறார். விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழ் மரபு என்பது இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பது இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி செல்வம் விருந்து ஈகை இது ரெண்டையுமே செய்வதாக யார் சொல்ல? கம்பர். கல்வி செல்வம் பெற்ற பெண் விருந்தும் ஈகையும். கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோர் முகமலர்ச்சியை உமையாக்கி உள்ளார். இந்த பாடல் லைன் இருக்கு. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன் யாவையே. கம்பராமாயணம். இந்த பாடல் வரிகளை கொடுத்து யார் எந்த பாடல் லைன் கேட்கலாம்? கம்பராமாயணம். தனித்து உண்ணாருங்க ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்த்தம் இவையவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலறு என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். இந்த லைனில் யார் குறிப்பிட்டிருக்காருங்க இருக்க? கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி. இந்த லைன் எதில் இருக்குது? புறநானூறு. சொல்லிலாயினும் விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றுக்காக கருதப்படுகிறது. இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்றும் நச்சினை குறி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று எது குறிப்பிடுகிறதுனா நச்சினை. தெரியுமான்னு ஒரு பாக்ஸில் இருப்பாருங்க. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும்போது அவர்கள் செல்விருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். காலின் 7 அடி பின் சென்று பொருணராற்றுப்படை. 7 அடினால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது? பொருணராற்றுப்படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலூர் போல். கலிங்கத்து பரணி. இன்மையிலும் விருந்தோம்பல். வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இளம் என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. நேச்சுவந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். இன்று விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தாள் என்று புறநானூறு. கருங்கோட்டு சீலியாலை பணயம் வைத்து விருந்தளித்தாள் என்கிறது எந்த நூல்? புறநானூறு என்ற பாடலடிகளில் இடம்பெறுகிறது. இளையான்குடி மாரநாயனரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லையாம். எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து பின் சமைத்து விருந்து படைத்த தினம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. நிலத்திற்கேற்ற நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்து. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்த சிறுபானாற்றுப்படை. இதில் ஒரு
ஒரு பாக்ஸில் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் ஈட்டியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சருடு. அம்சப்பிரியா. விருந்தை எதிர்த்தொள்ளும் தன்மை. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளிரோ என்பது குறுந்தொகை அடிகள். இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்குள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு யாருக்காவது வேணுமா என கேட்டுட்டு தான் மூடும் வழக்கம் இருந்துச்சான். அப்போ அந்த பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளிரோ என்று யார் குறிப்பிடுங்கன்னா குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், இது ஒரு பழமொழி. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். அவர் பாடிய தனிப்பாடலில் ஒரு வரகரிசி சோறு வலதுணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான்யோ எல்லாம் உலகும் பெறும். வள்ளலார் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. உச்சாரோடு நின்ற விருந்தினர். நாயக்கர் மராட்டியர் அவங்க ஆட்சி காலத்தில் சத்திரங்களின் வழி செல்வர்களுக்காக அப்போ ரொம்ப சங்க காலத்திலிருந்து அரசரால் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். இப்போ அந்த கால மாற்றத்தில் புதியவர்கள் விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைப்பது உணவிடுவதெல்லாம் குறைந்துட்டு. ஆனால் அப்போ சத்திரங்கள் ரொம்ப பெருகின. அந்த நாயக்கர் யாரோட ஆட்சி காலத்தில்? நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் பெருகிச்சப்போ விருந்தோம்பல் இன்றும் புதியதாக வருவோர் இரவிலே தங்குவதற்கு வீட்டு முன்புறம் திண்ணை தலை வைக்க திண்டும் அமைச்சிருந்தாங்க. இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை, அறிமுகமுள்ள முதியவர்கள் எந்திருந்ததாக ஏற்பதும் இல்லை. இந்த வாழை இலையில்னு ஒரு விருந்து இருக்குது. இதை லைட்டாக ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையில் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வாழை இலையில் சாப்பிட்றப்ப தான் கொடுத்துருப்பாங்க. எத்திசையும் புகழ்மெனக்கு அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறாங்க. அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்காங்க. முருங்கைக்காய், சாம்பார், அந்த முருக்கள் வேப்பம்பூ கூட்டு எல்லாத்தையும் கொடுக்கின்றன. அங்கே வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றன. நம் பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். நெக்ஸ்ட்டு கவிதை பேரில் கொடுத்துருக்கிறது காசி காண்டம். இந்த காசி காண்டத்தை எழுதியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இந்த பாடலை ரீட் பண்ணியிருக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கலாம். இந்த பாடல் இம்பார்ட்டன், அதாவது அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இது மனப்பாட பாட்டு. இந்த லைனை ரீட் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லும் பொருளை மட்டும் பார்ப்போம். அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் விளைவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். இந்த பாடலோட பொருள் என்னென்னா, விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்துரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருகை என்ற வரவேற்றுதல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் 9 இது கொடுத்துருக்காங்க. இந்த காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் அவர் எழுதிய பாடலில் 9 விருந்தோம்பல் செயல்களை கொடுத்துருக்காங்க. இத்தனை 9. நன்மொழி, நன்மை ப்ளஸ் மை இங்கே விகுதி வந்திருக்கா, நன்மை ப்ளஸ் மொழி. ஸோ பண்புத்தொகை. வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள், அழ்த்தல் விகுதி பெயர்கள் வந்துச்சுல தொழிற்பெயர்கள். இப்போ பகுப்பது உறுப்பிலக்கணம். உரைத்த, உரை ப்ளஸ் இத்து ப்ளஸ் உரை பகுதி இத்து சந்தி இத்து இறந்த காலநிலை பெயரிச்ச விகுதை. வருக எப்படி வா அதான் வருக, வாங்கது பகுதி, வரு என திரிந்தது விகாரம், ஒரு வியங்கோல் வினைமுற்று முகுதி. இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ்கிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலண்ணா முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணி. இதோட நூல்வெளியை பற்றி பார்ப்போம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் தான். எந்த நகரத்தை கூறுகிறது? காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் தான் ஒரு காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியலின் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. என்னதெல்லாம் இந்நூல்? துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள்.
இல்லொழுக்கம் கூறி பகுதியில் உள்ள 17வது பாடல் என்ன? இதில் இல்லொழுக்கம் கூறி, இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். பாண்டியர்னால என்ன? முத்துக்குளிக்கும் கொற்கையோட அரசர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலை காசிக்காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை. இவருடைய மற்றொரு நூல் என்னது? வெற்றி வேர்க்கை. அது எப்படி அழைக்கப்படுகிறது? நருந்தொகை. சிறந்த கருத்துக்கள் எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. அப்போனா இவர் எழுதியது இவர் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் தான் அதிவீரராம பாண்டியர். இவர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் காசிக்காண்டம். இவருடைய மற்ற நூல் வெற்றி வேர்க்கை. இதுக்கு இன்னொரு பெயர் நருந்தொகை. சிறந்த அறக்கருத்துக்கள் எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு. இவரோட பட்டப்பெயர் என்ன? சீவலமாறன். நைடதம், லிங்கபுராணம், வாயு, சம்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனும் இவர் இயற்றிய நூல்கள். என்னெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் கேட்கலாம். நைடதம், லிங்கபுராணம், வாயு, சம்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். இதோட நூல்வேடு இவ்வளோ தான். இதில் முக்கியமான 1 வேர்ட்ஸு கேட்கலாம். நாளைக்கு மற்ற 2 இதுவும் பார்ப்போம். தேங்க்யூ.